வழங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி தமிழன்னை மடியில் மயங்கி பேசப் போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. கடையேழு மன்னர்கள் வலம் வந்த தமிழ்நாட்டில் கல்வி வள்ளலாய் அவதரித்த கருப்பு தங்கம், அணைகளை எழுப்பி வான்மலையால் மண்ணுக்கு வளம் சேர்த்த மாசல் மாணிக்கம், உலக அளவில் தமிழகத்தை தொழிலால் உயர்த்திய உன்னத தலைவன் பெருந்தலைவன் காமராஜரே. நான் விரும்பும் தலைவன் என்று உங்கள் முன் பேச வந்துள்ளேன். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கு பொருத்தமானவர் நமது கல்வி கண் திறந்த ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் நம் இந்தியாவின் கருப்பு வைரம் பிறந்த நாள். சிவகாமியின் செல்வ புதல்வனாய் குமாரசுவாமியின் குமரனாய் அவதரித்தார் இந்த தமிழன். காமராஜருக்கு 6 வயதான பொழுது அவருடைய தந்தை காலமானார். தந்தை காலமாகவே 1914இல் 6ஆம் வகுப்புடன் அவருடைய பள்ளி படிப்பிற்கு முற்றுப்புள்ளி வந்தது. அத்தோடு நிறுத்திவிடாமல் இந்திய விடுதலையை வலியுறுத்தி காங்கிரஸ் பேரியக்கம் நடத்திய அனைத்து பொதுக்கூட்டங்களுக்கும் தன்னை தவறாக நினைத்துக் கொண்ட காமராஜரின் பிஞ்சு நெஞ்சத்தில் நாட்டுப்பற்று விழுந்தது. அப்படியே தன்னுடைய 51வது வயதில் 1954ஆம் ஆண்டு தமிழக முதல்வரானார். காமராஜர் முதல்வரானதும் ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி இலவசமாக்கப்பட்டது. 6000 கிராமங்களில் பள்ளிகளே இல்லை என்பதை அறிந்த காமராஜர் பள்ளிகள் இல்லாத கிராமங்களில் எல்லாம் ஓராசிரியர் பள்ளிகளை திறந்தார். ஏழை பிள்ளைகள் கல்வி பெற கையேந்தி பிச்சை எடுக்கவும் நான் தயார் என்றார் காமராஜர். தான் படிக்காவிட்டாலும் இந்த தேசம் படிக்க வேண்டும் என்று நினைத்தவர் அவர். எந்த சொத்தும் இல்லாதவர்களுக்கு கல்விதான் ஒரு சொத்து. கல்வி என்ற சொத்தை பெற்றுவிட்டாலே வறுமை என்பது தானாகவே ஒழிந்துவிடும் என்பதே அவருடைய மிகப்பெரிய எண்ணமாக இருந்தது. அவ்வாறே கிராமப்புற சாலை ஒன்றில் காரில் செல்லும் பொழுது சில சிறுவர்கள் மாடு மேய்த்துக் கொண்டிருந்தனர். அதனை பார்த்த காமராஜர் காரை நிறுத்தி அவர்கள் அருகே சென்று, ஏனையா நீங்கள் பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த சிறுவர்கள், ஐயா எங்கள் ஊரில் பள்ளிக்கூடங்களே இல்லை என்கிறார். உடனே காமராஜர், பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்தால் பள்ளிக்கு சென்று படிப்பீர்களா என்று கேட்கிறார்கள். அதற்கோ அந்த சிறுவர்கள், ஐயா நாங்கள் மாடு மேய்த்தால் எங்களை மாடு மேய்க்க சொன்னவர்கள் மதியம் உணவு தருவார்கள். நாங்களோ பள்ளிக்கு சென்று விட்டால் யார் ஐயா உணவு போடுவார்கள் என்று கேட்கிறார்கள். பதில் சொல்ல முடியவில்லை என்ற முதல்வரார். அவர்களது கேள்வி தன்னுடைய நெஞ்சத்தில் உள்ளாக தைத்தது. பின் சென்னை சென்று கல்வித்துறை செயலாளருடன் ஆலோசிக்கிறார். அவரும் மதிய உணவு அளிப்பதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார். பின் நிதித்துறை அதிகாரிகளிடம், ஏழை பிள்ளைகள் பள்ளிக்கு வர மதிய உணவு கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன், உங்கள் கருத்து என்ன என்று கேட்கிறார். அதற்கோ நிதித்துறை அதிகாரிகள், இப்போதைய நிதி நிலைமையில் அதற்கு வாய்ப்பே இல்லை என்கிறார்கள். காமராஜருடனே, நிதி இல்லை என்றால் என்ன, வீதியில் என்று பிச்சை எடுத்து நான் தருகிறேன், திட்டத்தை தொடங்குங்கள் என்கிறார். இப்படித்தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் காமராஜர் ஐயா அவர்கள். தமிழ்நாடு என்ற பாரதியின் வரிகளை உண்மையாக்க இரவும் பகலும் அயராது பாடுபட்டவர் காமராஜர் ஐயா அவர்கள். தொடக்க பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 16 லட்சத்திலிருந்து 48 லட்சமாக உயர்ந்தது. 3 லட்சம் மட்டுமே இருந்த உயர்நிலை கல்விகளின் எண்ணிக்கை 13 லட்சமாக உயர்ந்தது. தொழிற்கல்வி தொடங்கப்பட்டது. அது மட்டுமின்றி சென்னை ஐஐடி தொடங்கப்பட்டது இவருடைய காலகட்டத்தில் தான். மாடு பிடித்த கைகளை ஏடு பிடிக்க வைத்த பெருமை காமராஜர் ஐயா அவர்களே சேரும். கல்வியில் புரட்சி செய்த கர்ம வீரன் காமராஜரின் அருள்பணி காலத்தால் மறக்க இயலாது. தெரிவித்தவன் இறைவன் என்றால் கல்வி கண் திறந்த நமது காமராஜர் ஐயா அவர்களும் கடவுள்தானே. அறியாமல் இருளை நீக்கி கல்வி எனும் வெளிச்சத்தை பாய்ச்சியவர். சீராட்டும் தாய் தவிர சொந்தம் என்று ஏதுமில்லை, துணை இருக்க மங்கை இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை, ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கில்லை என்ற கவிஞர் கண்ணதாசனின் வரிகளுக்கு பொருத்தமாக கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் இருந்தபோது அவரிடம் இருந்தது அவருடைய சட்டைப்பையில் 100 ரூபாயும் ஒரு செட் உடையும் ஒரு ஜோடி செருப்பும் என்றால் அவருக்கு ஒப்பாரும் இக்காலம் உண்டோ. ஆகவே கல்வியில் புரட்சி செய்த கருப்பு காந்தி காமராஜருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவருடைய பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம். ஆகவே நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று கூறி 77வது சுதந்திர தின உரையீச்சு போட்டியில் பேச வாய்ப்பளித்த சுதந்திரா இயக்கத்துக்கு நன்றி கூறி